நெருப்பு குழி போட்டோவை எடுத்துட்டு சுத்தியலை வைத்து பெல்லை அடிக்கிறார். ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ டிக்கெட்டிங் ஃபினாலோடைய இரண்டாவது டாஸ்க் இதுதான் முதல் ப்ரோமோவாக கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ரெண்டாவது டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் என்ன கேம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு லைனுக்கு பின்னாடி மொத்த போட்டியாளர்களும் நின்றுட்டு இருப்பாங்க. அவங்களுடைய புகைப்படங்கள் எல்லாமே வந்துட்டு இந்த கொடிக்கையில் காயப்பட்டிருக்காம லைனாக வந்துட்டு அடுத்த எண்டில் வந்துட்டு தொங்க விடப்பட்டிருக்கு. ஸோ வேகமாக ஓடி போயிட்டு தன்னுடைய ஃபோட்டோவை எடுக்கக்கூடாது, வேற ஒருத்தவங்களோட ஃபோட்டோவை எடுத்துகிட்டு போயிட்டு பெல்ல போய் அடிக்கணும். அப்படி பெல்ல யார் முதல்ல அடிக்கிறாங்களோ அவங்க வச்சிருக்க ஃபோட்டோவை எரிக்கலாம். இப்படி ஒவ்வொருத்தருமே மற்றவங்களோட ஃபோட்டோவை எரிச்சு தன்னுடைய ஃபோட்டோ வந்துட்டு இருக்க வரைக்கும் விளையாடிக்கிட்டே இருக்கணும். கடைசியாக யார் ஃபோட்டோ வந்துட்டு அங்கே இருக்கோ அவங்க தான் வந்துட்டு இந்த போட்டியில் ஜெயிச்சவங்களாக அறிவிக்கப்படுவார்கள். இதுக்கு பேர் வந்துட்டு நெருப்பு குழி. ஸோ இதுதான் வந்துட்டு இந்த டாஸ்க்குடைய பேர். சம்மந்தமே இல்லாமல் தான் இருக்குது, பட் ஓகே தான். ஸோ எல்லாருமே ரொம்ப ஆக்ரோஷமாக விளையாட்டுருக்காங்க. எக்ஸ்பெஷலி முத்து இந்த டாஸ்கில் வந்துட்டு பயங்கர ஆக்ரோஷமாக விளையாட்டுருக்காரு. இதுக்கு முன்னாடி எந்த டாஸ்க்கும் விளையாடாத அளவுக்கு பயங்கர ஆக்ரோஷமாக விளையாட்டுருக்காரு. ஸோ ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா நம்ம ராணுவ் மற்றும் நம்ம ரயான் வந்துட்டு அடிபட்டு வெளியே போனார். நம்ம கடைசியாக அதான் வந்துட்டு சொல்லலான்னு வந்தேன். ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா அருண் மற்றும் ராணுவ் இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு இந்த போட்டியை விட்டு வெளியே போயிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ரெண்டு பேரையுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா முத்து தான் எலிமினேட் பண்ணியிருப்பாருன்னு எனக்கு தோணுது. பிகாஸ் அவர் சொன்ன காரணம் ரொம்ப ஸ்ட்ராங். நான் இந்த போட்டியை விட்டு வெளியேறாமல் இருக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக அருணை வந்துட்டு நான் வெளியேற்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஃபோட்டோவை வந்துட்டு கொளுத்துறாரு. அடுத்ததாக வந்துட்டு ரயனுடைய ஃபோட்டோவும் வந்துட்டு கொளுத்தப்படுது. மேபி ரயனுக்கு வந்துட்டு கையில் அடிபட்டிருக்க காரணத்தினால இந்த கேமை சரியாக விளையாட முடியலையா, அப்படி இல்லைனா ரயன் மற்றும் அருண் இந்த பலசாலியெல்லாம் இந்த போட்டியை விட்டு விலகிட்டா அதுக்கப்புறமா ஈஸியாக ஜெயிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பிளான் பண்ணுறாரா முத்து அப்படின்றது தெரியல. பட் வாட் எவர் இட் இஸ், அஸ் அ கேம் படி பார்த்தா இது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜிக் அப்படின்றதுல டவுட்டே கிடையாது. ஏன்னா ரயன் மற்றும் ராணவ் அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா அருண், ஸோ இந்த ஆளுங்கள்லாம் இந்த போட்டியை விட்டு வெளியே போயிட்டா கண்டிப்பாக முத்து தான் ஜெயிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடியே ரெண்டு பாயிண்ட்டை வச்சுருக்காங்க அருண் மற்றும் ராணவ். ஸோ அதனால் முதல்ல இவங்களை வெளியே அனுப்புறது பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு முத்து யோசிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். அண்ட் தென் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெண்கள்லேருந்து எல்லாருமே வந்துட்டு இந்த போட்டியை பயங்கர தீயாக விளையாடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இறுதியாக வந்துட்டு ஃபோட்டோவை எடுத்துக்கிட்டு வரும்பொழுது ரயன் வந்துட்டு பறந்து போய் விழுந்தார். அதை பார்க்க முடிஞ்சது ப்ரமோவிலேயே. ஸோ அது மட்டும் இல்லை, காலில் வர சரியான அடி அவர் வந்து உட்காரும்போது ரணவ் அண்ட் அருண் கூட வந்துட்டு சொன்னாங்க அவருக்கு பயங்கரமாக காலில் அடிபட்டுருக்கு, அவன் பறந்து போய் விழுந்தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஆட்டமும் வந்துட்டு கொஞ்சம் வயலன்ஸ் அதிகமாக தான் இருக்குது. பிகாஸ் ஓடி வந்து இந்த ஃபோட்டோவை எடுக்கணும் அப்படின்ற பொழுது ஸோ ரொம்ப வேகமாக ஓடி வராங்க. ரொம்ப வேகமாக ஓடி வந்தால் தான் நம்ம யாரை வெளியே அனுப்புகிறோமோ அவங்க ஃபோட்டோவை எடுத்துகிட்டு ஓடி போயிட்டு பெல் அடிக்க முடியும். பெல்லை யார் அடிக்கிறாங்களோ அவங்க தான் அந்த ஃபோட்டோவை கொளுத்தவும் முடியும். ஸோ அப்படி இருக்கும்பொழுது தான் அந்த இடத்துல சேவ் ஆகிறோமோ இல்லையோ, தன்னுடைய ஃபோட்டோ சேவ் ஆகணும்னா முன்னாடி வேகமாக ஓடி போய் தான் எவனுக்கு அந்த கேமை விட்டு வெளியே போகணும்னு நமக்கு தோணுதோ அவன் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம முதல்ல பெல் அடிக்கணும். அப்போ தான் வந்துட்டு நம்மளுடைய ஃபோட்டோ வந்துட்டு வேறு யாருமே ஓடி போய் எடுத்துகிட்டு போய் பெல் அடிக்காமல் தன்னுடைய ஃபோட்டோ வந்துட்டு காப்பாற்ற முடியும் அப்படின்ற காரணத்துக்காக தான் ஸோ ரொம்ப வேகமாக வந்துட்டு ஓடணும் அப்படின்ற ஒரு நிலைமை இருக்குது இந்த கேமில். ஸோ அப்படி ஓடும்போது தான் ரயனுக்கு பயங்கரமாக அடிப்படுது. முத்துவும் வந்துட்டு கிட்டத்தட்ட பயங்கர ஆக்ரோஷமாக விளையாட்டுருக்காரு. அவரோட ஃபேஸ் ரியாக்ஷனை பார்த்தா அவங்களுக்கே புரியும் ரொம்ப ஆக்ரோஷமாக இந்த கேமை வந்துட்டு அணுகிட்டு இருக்காரு அப்படின்றது ரொம்ப தெளிவாக தெரியுது. எப்படியாவது டிக்கெட் டு ஃபினாலே வந்துட்டு தாங்க வசப்படுத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து இந்த கேமை விளையாட்டுருக்காரு. அவர் மட்டும் இல்லை, எல்லாருமே வந்துட்டு விளையாட்டுருக்காங்க. இந்த டாஸ்க் பார்க்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சாலுமே இது ரொம்ப கஷ்டமான ஒரு டாஸ்க்கு. ஏன்னா ரொம்ப வேகமாக ஓடி ஆகணும். அப்போ தான் தன்னுடைய ஃபோட்டோவை யாருமே எடுத்துகிட்டு போயிட்டு பெல் அடிக்க மாட்டாங்க, கொளுத்தவும் மாட்டாங்க. அதுக்கு தான் வேறு ஃபோட்டோவை எடுத்துகிட்டு போயிட்டு முதல்ல போய் பெல் அடித்தா தான் தான் ஃபோட்டோ காப்பாற்றப்படும். ஸோ அதனால் ரொம்ப வேகமாக இந்த கேமை வந்துட்டு அணுகிட்டு இருக்காங்க எல்லாருமே. ஸோ பார்ப்போம் இதில் யார் ஜெயிக்க போகிறான்ட்டு. மேலும் இது போன்ற செய்திகளை எப்படி கூட தெரிந்து கொள்வதற்கு சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள் பதிவு செய்யலாம்.